கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் கைதான சிவராமன் எலி பேஸ்ட் தின்று தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். எலி பேஸ்ட் சாப்பிட்ட நபருக்கு உடனடியாக சிகிச்சை அளித்தால் மட்டுமே உயிரை காப்பாற்ற முடியும் என மருத்துவர்கள் விளக்கமளித்திருக்கிறார்கள். பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற போலி என்சிசி முகாமில் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கடந்த 12ஆம் தேதி புகார் எழுந்தது. இதையடுத்து பள்ளியின் முதல்வர், தாளாளர் உள்ளிட்டோர் கடந்த 17ஆம் தேதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சிவராமன் கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதனிடையே தப்பி ஓட முயன்றபோது காலில் அடிபட்டதால் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிவராமன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கைதுக்கு முன்பே காவல்துறை விசாரணைக்கு அஞ்சி கடந்த 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் எலி பேஸ்ட் சாப்பிட்டதாக சிகிச்சையின் போது சிவராமன் வாக்குமூலம் அளித்திருந்தார். இதையடுத்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிவராமனின் ரத்தத்தில் விஷம் கலந்திருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். பின்னர் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிவராமனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் எலி பேஸ்ட் சாப்பிட்ட சிவராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குடும்ப பிரச்சனை காரணமாக சிவராமன் ஏற்கனவே கடந்த மாதம் 11ஆம் தேதி எலி பேஸ்ட் சாப்பிட்டதும் இதற்காக கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதே மாதம் 17ஆம் தேதி வீடு திரும்பியதும் தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் எலி பேஸ்ட் சாப்பிட்டவர்களுக்கு 2-3 நாட்கள் கழித்துதான் தீவிரத்தன்மை தெரிய வரும் என்றும், எலி பேஸ்ட் சாப்பிட்டவரை மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்துச் சென்றால் உயிரை காப்பாற்றலாம் என்றும் மருத்துவர்கள் விளக்கமளித்துள்ளனர். இந்த பேஸ்ட் சாப்பிட்டவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கவில்லைன்னா இறந்துருவாங்க. அதுக்கு மெயினாக இந்த எலி பேஸ்ட்லேருந்து 3% எல்லோ பாஸ்பரஸ் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது என்ன பண்ணும்னா ஒரு கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபாஸ்பைன் கேஸ் மாதிரி லிபரேட் பண்ணும். அது இம்மீடியட்டாக எஃபெக்ட்டுங்கிறது வாமிட்டிங், டயரியா, வயிற்று வலி அதிகமாக இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு இனிஷியலாக ப்ரெசன்டேஷன் பண்ணாங்கன்னா. அதே இது ஒரு 2-3 நாள் கழித்து தான் அதோட தீவிரமான தன்மை தெரிய ஆரம்பிக்கும். அது இந்த எலி பேஸ்ட் பாய்சனிங் சாப்பிட்டவங்களுக்கு கல்லீரல் பயங்கரமாக பாதிக்கப்படும். பட் இது சாப்பிட்டவங்க எவ்வளோ சீக்கிரம் மருத்துவர்கிட்ட வர்றாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. உடனே இந்த வைத்தியத்தை ஆரம்பித்தோம்னா அவங்கள அந்த இறப்புலேருந்து நம்ம காப்பாற்றலாம். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டால் அந்த எவ்வளோ பாய்சன் இன்னும் அப்சார்ப் ஆகாமல் இருக்குது குடல்லையோ அதை நம்ம தடுக்கலாம். எலி பேஸ்ட் சாப்பிட்ட 3 நாட்களுக்கு பிறகுதான் கல்லீரல் பாதிக்கப்படும் என கூறும் மருத்துவர்கள் கல்லீரல் பாதிப்பு தீவிரமடைந்தால் இறப்பு நிச்சயம் என எச்சரிக்கின்றனர். அந்த லிவர் பாதிக்கப்படுறதுங்கிறது 3ஆவது நாளைக்கு அப்புறம் தான் பாதிக்கப்படுது. எல்லாரும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, முதல் 2 நாள் நல்லா இருக்கும், எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, 3ஆவது நாளுக்கு அப்புறம் தான் அந்த லிவர் பாதிக்கப்படுது. அந்த லிவரோட என்சைம்ஸ், பிலிருபின் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு அக்யூட் லிவர் ஃபெயிலியர் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருந்தாங்கன்னா பேஷண்ட்டு உடனே அவங்களுக்கு பிளாஸ்மா ஃபெரசிஸ் ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறோம். பட் ஆனால் இந்த பிளாஸ்மா ஃபெரசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிலே பண்ணுறோம். அவங்க வர்றதே நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போதே ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் வருவாங்க. அந்த டைம் லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எலி பேஸ்ட் சாப்பிடுபவர்களின் கிட்னி, இதயம் உள்ளிட்ட உறுப்புகளும் பாதிக்கப்படும் என்றும், அவர்களை காப்பாற்ற கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் சிறந்த வழி என்றும் மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஆனால் கல்லீரல் எளிதில் கிடைப்பதில்லை என்பதால் அதற்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் நிதர்சனம்.